ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னா வசிய ஷியாமலா. அதாவது எடுத்துக்கிட்டிங்கன்னா மாதங்கியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் பவர்ஃபுல் அம்சம். மாதங்கி உபாசனா பண்ணுறதுக்கான காரணம் நிறைய பேருக்கு இதை நோக்கி தான் வசியம் இது பண்ணுறாங்க. வசியத்துக்காக தான் மாதங்கி நிறைய பேர் வழிபடுறது. அப்போது இந்த மாதங்கி உபாசனா வசியத்துக்காகத்தான் நிறைய பேர் வழிபடுறாங்கிறப்போ இந்த வசிய சக்தியில் என்ன இருக்குது? வசியம்னா என்னன்னா மக்களை கட்டி இழுக்கக்கூடிய அந்த சக்தி. உங்களை நோக்கி மக்கள் திரளா வர்றதுக்கும் இந்த பொலிட்டிஷியன்ஸ், இந்த அரசியல்வாதிகளை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மந்திரத்தை சீக்கிரட்டாக ஜெயிப்பாங்க. அதுவும் மெயினாக நார்த் இந்தியன் பொலிட்டிஷியன்ஸ்லாம் நிறைய பேர் மாதங்கி உபாசனா எடுத்து பண்ணுறதுங்கிறது வழக்கம். சவுத் இந்தியாவிலே பண்ணுறாங்க, நம்ம நார்த் இந்தியாவில் இது ரொம்ப ப்ரிவலண்ட். இது அந்த அளவுக்கு இந்த மாதங்கி உபாசனால என்ன இருக்குது அப்படின்னா உங்களுக்கு மக்களை வசியப்படுத்துறது மூலமாக மக்கள் உங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிப்பாங்க. அவங்க நீங்க சொல்றதுல ஒரு ஆர்வத்தை காமிப்பாங்க. உங்களை சுத்தி இருக்கிற மக்களா இருந்தாலும் சரி, உங்களுக்கு தெரியாத தொலைதூர மக்களா இருந்தாலும் சரி, எல்லாருமே உங்களோட ஆறாவை பார்த்தா உங்களுக்கு ஒரு பிரமிப்பு, ஒரு சிலிர்ப்பு இருக்கும். இந்த சிலிர்ப்பு, அந்த பிரமிப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த நிலையை கொடுக்கறது மாதங்கியோட அருள் உங்களுக்கு தரும். இதனாலதான் மாதங்கி உபாசனா எடுத்து நிறைய பேர் பண்றாங்க. இதை தரக்கூடிய ரூபம் தான் வசிய ஷியாமலா. இந்த வசிய ஷியாமலாவோட அனுகிரகம் இருக்கக்கூடியவங்க மக்களை வசீகரிக்கலாம். பெரிய பெரிய பதவியில் இருக்கிறவங்கள கூட வசீகரிக்கக்கூடிய அந்த சக்தியும் அந்த ஆறாவி இந்த வசிய ஷியாமலா பில்ட் பண்ணுவாங்க. இந்த தாத்பரியத்தை நீங்க ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். இந்த வசிய சக்தி தான் மாதங்கியோட ஒன் ஆஃப் த டைமென்ஷன். நான் மாதங்கியோட வீடியோ நான் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கக்கூடிய லிங்க்ல நான் கொடுத்துருக்கேன், இல்லை கமெண்ட்லயும் நான் கொடுத்துருப்பேன். எடுத்துக்கிட்டீங்கன்னா மாதங்கியோட தாத்பரியத்தை நான் சொல்லியிருப்பேன். அவங்களுக்கு 9 குணாதிசயங்களுக்கு. அவ கலைகளுக்கு அதிபதி, 16 செல்வத்துக்கு அதிபதி, அவ பல விஷயங்கள் உங்க வாழ்க்கையில தருவா. பல விதமான ஞானங்களுக்கு அதிபதி, கல்விக்கு அதிபதி. இந்த மாதிரி நிறைய டைமென்ஷன் சொல்லியிருப்போம், 9 டைமென்ஷன். அதில் ஒன் ஆஃப் த முக்கியமான விஷயங்கள் தான் இந்த வசிய சக்தியை கொடுக்கக்கூடியவளா நான் சொல்லியிருப்பேன். இந்த வசிய சக்தியை நீங்கள் அடையிறது மூலமாக மக்கள் உங்ககிட்ட நல்ல விதமாக நடந்துக்குவாங்க. நல்ல மக்களை நீங்கள் இருக்கலாம் உங்கள் வாழ்க்கையில். நீங்கள் சில பேர்லாம் தவிப்பீங்க, என் வாழ்க்கையில் சுற்றி இருக்கிறவனுங்கெல்லாம் ஒன்றத்துக்கு உதவாதவங்களா இருக்காங்க, இல்லைன்னா நம்மளுக்கு குழி பறைக்கிறவங்களா இருக்காங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? நல்ல மக்களை உங்கள் வாழ்க்கையில் நோக்கி இழுக்கிறதுக்கு இந்த வசிய ஷியாமலா உதவி செய்வாள். உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான, அதே சமயத்தில் ரொம்ப தெளிவான, அதே சமயத்தில் உங்களுக்கு ஒரு நன்மதிப்பை உங்கள் வாழ்க்கையிலுக்கு கொடுக்கக்கூடிய மக்கள்கள் உங்கள் வாழ்க்கையில் இழுக்கக்கூடிய சக்தி, அனுகிரகத்தையும் இந்த வசிய ஷியாமலா கொடுப்பாள். அதனால் நீங்கள் பொதுவாக நீங்கள் நினைக்காம வசிய ஷியாமலா எல்லாத்தோட வாழ்க்கைக்கு தேவையான ஒரு அம்பாள் அப்படிங்கிற அந்த புரிதலோட இந்த உபாசனையை எடுங்க. இந்த வசிய ஷியாமலாவோட மூல மந்திரத்தை நான் உங்களுக்கு தீட்சை கொடுக்குறேன். நீங்கள் எங்கிட்ட கான்டாக்ட் பண்ணுங்கள். வசிய ஷியாமலாவோட எல்லா அம்பாளோட, அதாவது ராஜமாதங்கி அம்மா நீங்கள் ஐங்கிற பீஜ மந்திரத்தை வச்சு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அந்த ஐங்கிற பீஜ மந்திரம் சொல்லும்போது நான் ஏற்கனவே வாக்வாதினி வீடியோவை நான் உங்களுக்கு பேசியிருக்கிறேன். அந்த வீடியோவை நீங்கள் கமெண்ட்டில் பார்த்துக்குங்க. 2 வீடியோ போட்டிருப்பேன், ராஜமாதங்கி, வாக்வாதினி. அந்த வாக்வாதினிங்கிறவங்க யாருன்னா பேச்சு திறனை கொடுக்கக்கூடியவங்க. அவங்களுக்கும் பீஜ மந்திரம் ஐம் தான், வசிய ஷியாமலாவுக்கும் பீஜ மந்திரம்